லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? இஸ்லாமிய மக்களை பாஜகவுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சார் திரு ஜி கே நாகராஜ். ஒரு தேர்தல் முடிவுகள் வரும்போது அந்த விமர்சனம் என்பது ஒரு நியாயமான முறையில் இருக்கணும். அங்கே ஜம்முவில் அவர்கள் அதிக சீட்டில் பெற்றிருக்காங்க, அந்த வேற்றுமையை யார் விதித்தது அப்படின்றத மறு கேள்வி கேட்குற மாதிரி வரும். ஏன்னா ஜம்முவை பொறுத்தளவில் அவர்களுக்கான இது தளமாக அதிக அளவில் அவங்க அங்கே ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அது எந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் அப்படின்ற எதிர்கேள்வி கேட்கணும். பாரத் ஜோடோ யாத்திரை மூலமாகவும் நியாய யாத்திரை மூலமாகவும் இந்த தேசத்தை தெற்கிலிருந்து வடக்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும் அங்குலம் அங்குலமாக தன் பாத அடிகளால் அளந்த மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பிரச்சாரம் ஜம்மு காஷ்மீரில் நிறைவடையும் போது அந்த கடும் குளிரிலும் அவருக்கு அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு நீங்கள் பார்த்தீங்க. ஜம்முவிலும் சரி காஷ்மீரிலும் சரி. அதே போல் இந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் வந்த ஒருங்கிணைந்த மக்கள் எழுச்சியை பார்த்துருப்பீங்க. 370வது பிரிவை நீக்கியதன் மூலமாக அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று அங்கே இருக்கிற மக்கள் கருதுகிற போது சொந்த நாட்டிற்குள்ளேயே அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை திட்டமிட்டு உருவாக்கியது யார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் வாக்கு சதவீதம் நாங்கள் இப்போது சொல்கிறோம் ஹரியானாவிலே நாங்கள் அதிகம் பெற்றுவிட்டோம் என்று, காஷ்மீரத்திலேயும் நாங்கள் அது மாதிரி வாக்கு சதவீதத்தை அதிகம் பெற்றிருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தால் அதை நீங்கள் வரவேற்கலாம். அங்கே அவர்கள் எப்படி போச்சு? முக்தி முகமது சையத் மெஹபூபாவோட கூட்டணி வச்சுருந்தாங்களே, அந்த கூட்டணி எங்கே போச்சு? இப்படி எல்லா இடங்களிலும் நம்பிக்கை இழந்ததன் காரணமாக, அங்கே மக்களின் நம்பிக்கை இழந்ததன் காரணமாக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே காஷ்மீரத்தினுடைய வெற்றி, ஜம்மு காஷ்மீர் வெற்றி என்பது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையின் மூலமாக சுதந்திர உணர்வை, விடுதலையை உணர்ந்திருக்கிறார்கள் இந்த வெற்றியின் மூலம் அப்படின்றது தான் எங்கள் திரு ரவி. ஏன் பாஜக பின்னடைவை சந்தித்ததாக பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ரிசல்ட்டை கூர்ந்து கவனிங்க. 28 சீட் பிடிபி போன முறை வெற்றி பெற்றிருந்தது. காங்கிரஸ் 12 சீட் வெற்றி பெற்றிருந்தது. அது இன்னைக்கு 2 சீட்டு பிடிபி, 8 சீட்டு காங்கிரஸ்ன்னு குறைஞ்சிருக்கு. 3 சீட்டு பிடிபி. அவங்களுடைய வாக்குகள் அப்படியே என்சிக்கு போயிருக்கு. அதாவது இந்த பிரிவினவாத சக்திகள் இப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக ஒதுக்கப்பட்டு அது நேராக ஓமர் அப்துல்லா மேலே போயிருக்கு. ஓமர் அப்துல்லா இப்போ தான் தோற்று போனவர். அவர் ஒன்றும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரும் கிடையாது. ஒரு மாற்றம் அந்த மாதிரி வந்திருக்கு. 370 எந்த மாற்றம் வரப்போறதில்லை. நீதிமன்றம் எதை ஏற்க போவதே இல்லை. அதை செஞ்ச பாஜக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. அப்படி இருந்ததுன்னா இப்போது ஜம்முவில் போன முறையே 25 சீட்டு பிஜேபி வெற்றி பெற்றிருந்தது 25 சீட் போன முறை. இந்த முறை 27 சீட் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 சீட்டு தான் அதிகமாக இருக்க ஒழிய அங்கே ஒன்றும் பெரிய இந்த மாற்றங்கள்லாம் வந்துடலை. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெறும் மனதோடு உட்காந்து படித்தா அந்த மன் கி பாத்தில் நிறைய விஷயங்கள் புரியுங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், லடாக்கையும் ஜம்முவையும் காஷ்மீரையும் இனி இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யூனியன் பிரதேசமாக மாற்ற வேண்டிய அவசியம் ஏன் ஒரு அமித்ஷாக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டசபை ஏற்றுக்கொண்டால்தான் 370 ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னு இருந்தது. சட்டசபை அங்கே கலைக்கப்பட்டு இருந்தது. ஓகே. அப்போ அதை யூனியன் பிரதேசமாக மாற்றி தான், அதாவது ஒரு நல்லவன் ஒன்வேல ஓடுறான், அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவன் ஒன்வேல நான் போக மாட்டேன்னு சுற்றி வர முடியாது. நான் ஒன்வேல ஓடினேன். இவ்வளவு தான் அந்த இடத்துல யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட ஒரு விஷயம். அருணாச்சல பிரதேசத்துக்கும் பாண்டிச்சேரியும் என்ன தொய்வுத்தை சந்திச்சு விட்டதா இந்தியாவில்? அதுவும் பெருமை இடங்களாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக அது ஸ்டேட் ரூட்டுக்கு தான் போகும். ஏன்னா இன்னைக்கு அதை ஸ்டேட் ரூட்டாக மாற்றலாம். ஏன்னா ஒரு அசம்பிளி தெளிவாக அங்க வரப்போகுது. அங்க ஒரு கவர்னரை வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி மட்டும் திரு மன்னிட்ட, நான் நேரம் குறைவுனால, இரண்டையுமே ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இரண்டையுமே கிட்டத்தட்ட மத்திய அரசு ஆளப்போகுது, பாஜக ஆளப்போகுது மாதிரியான ஒரு சூழல் தான் இது. யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? ஜம்மு காஷ்மீர் எவ்வளவு சீக்கிரம் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை கொடுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது இந்திய ஒற்றுமைக்கு நல்லது. ஏன்னா அந்த மக்கள் இன்னைக்கு இந்தியாவோடு இருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள். போலீஸை லெஃப்டினன்ட் கவர்னர் கீழே வச்சுட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் நீங்கள் ஒரு மாநிலத்திலேயோ யூனியன் பிரதேசத்திலேயோ வைத்து ஆளவே முடியாது. எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மோடி அரசு அங்கு ஸ்டேட் ரூட்டை கொடுக்கறது தான் இந்தியாவுக்கும் நல்லது, ஜம்மு காஷ்மீருக்கும் நல்லது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?